Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாவில் வந்து எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ என்ன பண்ணியிருந்தோன்னா என்ன எக்ஸம்ஷன்னா என்னன்னு மட்டும் சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து எரர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸம்ஷனுங்கிறது ரன் டைமில் வர்ற எரர் தான் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வந்து எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங்க்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஓகே, அதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கீவேர்ட்ஸ் ட்ரை, கேட்ச், ஃபைனலி கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டிஃபால்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் ஆர் ப்ரீடிஃபைன்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் யூஸிங் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரை பிளாக் யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் கேட்ச் கூட யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் யூசர் டிஃபைன்டு கஸ்டம் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ நம்ம என்ன செகண்ட் வந்து யூசர் டிஃபைன்டு கஸ்டம்ஷன். நம்ம யூஸரே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ டிஃபைனாக சிஸ்டம்லேயே உள்ளது ஃபார்மேட்டு. யூசர் டிஃபைன்டு கஸ்டம்ஷன் கஸ்டம் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங்னா யூசர் டிஃபைன் பண்ணிக்கலாம் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபால்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறீங்க, ஏதாவது எக்ஸம்ஷன் அக்யூர் ஆச்சுன்னா when an exemption occurs during the execution of the program, அப்போ JVM என்ன பண்ணுன்னா செக் வெதர் எனி யூசர் டிஃபைன்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் இஸ் டிஃபைன்ட் இன் த ப்ரோக்ராம். இப்போ ஏதாவது நீங்கள் எக்ஸம்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா JVM வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஏதாவது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமா, ஸோ அப்படி டிஃபைன் பண்ணியிருந்தால் அங்கே போய் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்படி நம்ம எதுவும் டிஃபைன் பண்ணலை அப்படின்னா பை டிஃபால்ட்டாக JVM என்ன பண்ணால் டிஃபால்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசத்துக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கே என்ன ஃபார்மேட்டோ அதை வச்சு ப்ராசஸ் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன், கிளாஸ் டெஸ்ட் 1 போட்டிருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மைன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் int I equal to 1 j is equal to 0 கொடுத்துருக்கேன். system.out.println I by j கொடுக்கும். ஸோ I by j னா divide by 0 எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகுது. இப்போ ரைஸ் ஆகும்போது பார்க்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், யூசர் டிஃபைன்ட் எக்ஸம்ஷன் எது இருக்கான்னு பார்க்கும். ஸோ நமக்கு இல்லை, அப்போ கண்ட்ரோல் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் ப்ரீ டிஃபைண்டுக்கு போயிடும். தட் இஸ் ப்ரீ டிஃபைனில் போயிட்டு பாருங்கள், எக்ஸம்ஷன் இன் த்ரெட் மெயின் java.lang.arithmetic exception divide by 0 அட் லைன் நம்பர் என்னது 6ங்கிறதுல வந்து இந்த எரர் வருதுன்னு சொல்லி காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து யூசர் டிஃபைன்டு மெக்கானிசம் இல்லைன்னா, யூசர் டிஃபைன்டு எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக இந்த டிஃபால்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் யூஸிங் மல்டிபிள் கேட்ச். இப்போ நான் நீங்கள் வந்து மல்டிபிள் கேட்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக படிச்சிருப்போம்ல ப்ரீவியஸ் இதில், ஒரு ட்ரை பிளாக் போட்டால் மினிமம் வந்து ஒரு கேட்ச் பிளாக் வைக்கணும். ஓகே, இதுதான் நம்ம கண்டிஷன். ஒரு ட்ரை பிளாக்கை டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு கேட்ச் பிளாக் இல்லை அப்படின்னாலே நீங்கள் கம்பைல் பண்ணும்போது எரர் காமிச்சிரும். இதில் நீங்கள் என்னன்னா மல்டிபிள் கேட்ச் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மல்டிபிள் கேட்ச்னால் என்னென்னா, இப்போ நீங்களே பார்க்குறீங்க, சம் வெப்சைட்டில் வந்து மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஒருத்தவங்க வந்து 10 டிஜிட் டைப் பண்ணுற வரைக்கும் பேசாமல் இருக்கும். அந்த 10 டிஜிட்டில் நீங்கள் 9 டிஜிட் டைப் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு இண்டிகேஷன் பண்ணும், எரர் பண்ணும். என்னென்னா மினிமம் 10 டிஜிட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கானது எரர் இந்த நம்பர்னு சொல்லி காமிக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு இந்தியாவில் இருக்கிற மொபைல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 6789 ஃபஸ்ட் நம்பர் டைப் பண்ணும்போதே தெரியும் 6789 முடியுது, ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த 0 to 1 to 5லாம் கிடையாது. நீங்கள் அந்த 1 ப்ரெஸ் பண்ணாலே சம் வெப்சைட்டில் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ அதையும் நம்ம சேர்த்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேட்ச் கூட வச்சுக்கலாம். ஒரு கேட்ச் மட்டும் வைக்கிற அவசியம் இல்லை, மல்டிபிள் கேட்ச் கூட வச்சுக்கலாம். அப்போ கேட்ச் எக்ஸம்ஷன் டைப் 1 ஆப்ஜெக்ட், கேட்ச் எக்ஸம்ஷன் டைப் 2 ஆப்ஜெக்ட், கேட்ச் எக்ஸம்ஷன் டைப் n ஆப்ஜெக்ட், இது எத்தனை மல்டிபிள் கேட்ச் கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பிளாக்ல வந்து எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகும்போது எந்த கேட்ச் பிளாக் மேட்ச் ஆகுதோ அந்த கேட்ச் பிளாக் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதான் வந்து மல்டிபிள் கேட்ச். ஓகே, the try keyword is followed by the set of catch blocks. இப்போ இதே சேம் எக்ஸம்ஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை பிளாக்ல ஒரு லைனில் வந்து எக்ஸம்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள லைன்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகுது. கண்ட்ரோல் எங்கே போகும், ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் பிளாக் போகும். கேட்ச் பிளாக்ல வந்து என்னது ஒவ்வொரு எக்ஸம்ஷனாக செக் பண்ணும், ஒவ்வொரு எக்ஸம்ஷன் டைப்பாக செக் பண்ணிட்டோம். எந்த எக்ஸம்ஷன் டைப் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதுக்கு உள்ளே போயிட்டு அது உள்ள கரஸ்பாண்டிங் கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஓகே, சப்போஸ் இதில் வந்து எனக்கு எந்த கேட்ச் பிளாக்குமே மேட்ச் ஆகலை, எனக்கு வந்து இதில் வந்து எந்த கேட்ச் பிளாக்குமே மேட்ச் ஆகலை அப்படின்னா பை டிஃபால்ட்டாக என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கானது டிஃபால்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகுது, ஒவ்வொரு கேட்ச் பிளாக்காக செக் பண்ணும், எந்த கேட்ச் பிளாக் மேட்ச் ஆகுதோ அந்த கேட்ச் பிளாக் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு ரன் ஆகும். சப்போஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா பை டிஃபால்ட்டானது டிஃபால்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதுக்கான டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்
சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட் ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துருக்கோம். ஸ்கேனர் எஸ் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் ஏ ஈக்குவல் நெக்ஸ்ட் இன்டிஜர் பி ஈக்குவல் நெக்ஸ்ட் இன்டிஜர் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரை சி ஈக்குவல் டு ஏ டிவைட் பி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் கேட்சில் வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸம்ஷன் ஈன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸம்ஷன் நான் ஃபஸ்ட் கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆர்குமெண்ட் இஸ் ரெக்யூர்ட் கொடுக்குறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், கேட்ச் நம்பர் ஃபார்மேட் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கேன். கேட்ச் நம்பர் ஃபார்மேட் எக்ஸம்ஷன்னா நமக்கு கொடுக்குற நம்பரும் அங்கே ரெக்கார்ட் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஆர்குமெண்ட் மஸ்ட் பி ரியல் நம்பர். ஓகே, இது வந்து செகண்ட் கேட்ச் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். தேர்ட் கேட்ச் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் ஏஇ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் த டினாமினேட்டர் வேல்யூ அஸ் நான் ஜீரோ வேல்யூ. அப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் ஏபி கொடுக்கும்போது பியோட வேல்யூ 0 வந்து எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகும், அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷனில் வரும். என்டர் த டினாமினேட்டர் வேல்யூ அஸ் நான் ஜீரோ வேல்யூ மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும். திரும்ப பி வேல்யூ வாங்குது. நெக்ஸ்ட் சி ஈக்குவல் டு ஏ பி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ கேட்ச் பிளாக் முடிஞ்சது. மெயின் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு, கிளாஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜாவா வந்து கம்பைல் பண்ணுறேன். ஃபஸ்ட் வேல்யூ 20 கொடுக்குறேன். அப்புறம் செகண்ட் வேல்யூ 0 கொடுங்க. அப்போ 20/0 ட்ரை பிளாக்ல வந்தோடனே எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகும். கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கேட்ச் பிளாக் போகும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும், மேட்ச் ஆகாது. நம்பர் ஃபார்மேட் எக்ஸம்ஷன் மேட்ச் ஆகாது. ஸோ டிவைட் பை 0ங்கிறது அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் அங்கே போகுது. அங்கே போய் என்டர் த டினாமினேட்டர் வேல்யூஸ் நான் ஜீரோ வேல்யூ சொல்லி டிஸ்பிளே பண்ணுறது பாருங்கள். நான் ஜீரோ வேல்யூ திரும்ப இன்புட் வாங்க கேட்குது. நான் இன்புட் நான் 10ன்னு கொடுக்குறேன். திரும்ப என்னது 10 தட் இஸ் 20/10 ஈக்குவல் டு ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் முடிச்சிடுது. அப்போ மீனிங் என்னென்னா, நீங்கள் நான் ஜீரோ வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அவுட்புட்டை உங்களுக்கு காமிச்சிருது. ஓகே, நெக்ஸ்ட் சப்போஸ் நான் திரும்ப ரன் பண்ணுறேன், 20/0 கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் டினாமினேட்டர் திரும்ப நான் 0 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா, அப்போ சி ஈக்குவல் டு இந்த கேட்ச் பிளாக்ல உள்ள சி ஈக்குவல் டு ஏ டிவைட் பிக்கு வரும். அப்போ 20/0 பார்க்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு த்ரோ ஆகும். இங்கேருந்து த்ரோ பண்ணாமல் இதுக்கப்புறம் எந்த கேட்ச் பிளாக்குமே இல்லை. இதுக்கப்புறம் எந்த கேட்ச் பிளாக்குமே இல்லை. அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து டிஃபால்ட் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிக்ஸில் போயிட்டு அந்த மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறது பாருங்கள். எக்ஸம்ஷன் இன் த்ரெட் மெயின் இது வந்து டிஃபால்ட்டாக உள்ள எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் சின்டாக்ஸ் அந்த ஃபார்மேட் படி டிஸ்பிளே பண்ணுறேன். சொல்கிற பாயிண்ட் புரியல. ஃபஸ்ட்டு ட்ரை பிளாக்ல பார்த்துட்டு கேட்ச் பிளாக்கு, கேட்சுக்குள்ளே ஒரு எக்ஸம்ஷன் த்ரோ ஆகுது அப்படின்னா அங்கேருந்து அதுக்கடுத்து கேட்ச் இருக்கான்னு பார்க்கும். கேட்ச் இல்லை. கேட்ச் இல்லைன்னா திரும்ப என்ன பண்ணும், டிஃபால்ட்டாக எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் போயிட்டு அங்கே உள்ள மெத்தட் அங்கே உள்ள ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இல்லை இந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் என்னென்னு பாருங்கள். நான் சேம் கோடிங் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கேட்ச் அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் பாருங்கள். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் டினாமினேட்டர் வேல்யூஸ் நான் ஜீரோ வேல்யூ கொடுத்தாச்சு. பி ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தாச்சு. ஓகே, வைல் பி ஈக்குவல் டு 0 வச்சுருங்க. சப்போஸ் திரும்ப நீ இன்புட் கொடுக்க அப்படின்னா, திரும்ப நீ இன்புட் வந்து பி வேல்யூ 0 கொடுத்தீங்கன்னா திரும்ப பாருங்கள், நான் ஒய் லூப்பில் போட்டிருக்கேன். என்டர் த நான் ஜீரோ வேல்யூன்னு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எப்போ நான் ஜீரோ வேல்யூ கொடுக்குற வரைக்கும் இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சொல்கிற விஷயம் புரியுதா? நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கேஸில் வந்து செகண்ட் டைம் 0 கொடுக்கும்போது எனது அவுட்புட் வந்து திரும்ப எக்ஸம்ஷன் ரைஸ் ஆச்சு. அந்த எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஒயில் பி ஈக்குவல் டு 0 then again அந்த system dot out dot println enter the non zero value. அப்போ எப்போ நீங்கள் திரும்ப நான் ஜீரோ வேல்யூ அந்த எப்போ நான் ஜீரோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் இந்த ஒய் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நான் ஜீரோ வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் சி ஈக்குவல் டு ஏடோட பி பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த கோடியை நான் ரன் பண்ணுறேன். 20/0 கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், என்டர் டினாமினேட்டர் வேல்யூஸ் நான் ஜீரோ வேல்யூ. திரும்ப நான் 0 கொடுக்குறேன். திரும்ப 0 கொடுக்கும்போது செகண்ட் என்ன பண்ணுறேன், என்டர் த நான் ஜீரோ வேல்யூ கொடுக்குறேன். திரும்ப நான் 0 கொடுக்குறேன். தடேஷனது என்டர் த நான் ஜீரோ வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 கொடுக்குறேன். ஸோ 4 கொடுத்தோன்னா ஒய் லூப்லேருந்து வெளியே வருது. சி ஈக்குவல் 20/4 ஈக்குவல் டு ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 5 சொல்லி டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ நம்ம கோடிங் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். கேட்ச் பிளாக்குள்ளே நீங்கள் என்ன ரைட் பண்ணாலும் ரைட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த வெப்சைட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் வர வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் 10 டிஜிட் கேட்டிருக்கும் போது நீங்கள் 8 டிஜிட் அக்செப்ட் பண்ணாலும் எரர் காமிக்கும், அக்செப்ட் பண்ணாது. திரும்ப நீங்கள் 9 டைப் பண்ணால் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நீங்கள் எப்போ 10 டிஜிட் கரெக்டாக டைப் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கோடிங் ரைட் பண்ணுறது. கேட்ச் பிளாக்கில் நமக்கு என்ன வேணுமோ ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரை பிளாக்கில் என்ன பண்ணுறோம், செக்ஷனது கிளாஸ் யூசர் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்தாச்சு. இன்ட் ஏ ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் ஐஎன். ட்ரை பிளாக்கில் வந்து என்டர் ஏ ஹோல் நம்பர் கொடுத்துருங்க. ஏஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இன்ட். அப்போ என்டர் த ஹோல் நம்பர்னால் ஒரு ஹோல் நம்பர் இன்புட் வேணும். ஏ ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட். இப்போ இன்டிஜர் இன்புட் வேணும். என்டர்டு வேல்யூ வந்து ஏ பிரிண்ட் பண்ணியாச்சு ட்ரை பிளாக்கில். கேட்ச் வந்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸம்ஷன் என். ஓகே, அப்போ நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து இன்டிஜராக இருந்துச்சுன்னா ஹோல் நம்பராக கொடுத்துன்னா ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டோ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தனா ப்ராப்ளம் வரும். ஸோ நம்பர் இதுக்கு என்ன எக்ஸம்ஷன்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸம்ஷன். அப்போ நம்பர் ஃபார்மேட் எக்ஸம்ஷனாக மீனிங் என்னென்னா இன்டிஜர் டேட்டா வேணும், நீங்கள் வேறு டேட்டா கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸம்ஷன் த்ரூ ஆகும். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டைப் ஏ ஹோல் நம்பர் வந்தாச்சு. ஸோ கேட்ச் ஃபங்க்ஷன் ஓவர், மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. யூசர் டிஃபைன். நெக்ஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். என்டர் ஏ ஹோல் நம்பருங்க 20
25. இப்போ 25 வந்து நெக்ஸ்ட் இன்டிஜர் வந்து கரெக்டாக தான். ஸோ நோ எரர், என்டர்டு வேல்யூஸ் 25 வந்துடும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ரன் பண்ணுறேன். என்டர் த ஹோல் நம்பர், நான் 12.5 கொடுக்குறேன். அப்போ 12.5ங்கிறது டபுள் வேல்யூ. அந்த டபுள் வேல்யூவை நீங்கள் இன்டிஜரை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுது. அங்கேருந்து எங்கே கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? நம்பர் ஃபார்மேட் இஸ் ஏஎஸ் டாட் நெக்ஸ்ட் இன்டிஜர். அங்கேருந்து கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச் பிளாக் போயிட்டு அங்கே என்ன மெசேஜ் வருது? டைப் ஏ ஹோல் நம்பர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிட்டு எக்ஸிட் ஃப்ரம் த ப்ரோக்ராம். ஓகே, இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி பிளாக். இந்த ஃபைனலி பிளாக்ங்கிறது மேக்ஸிமம் ட்ரை பிளாக் பார்த்தாச்சு, ட்ரை கீவேர்டு பார்த்தாச்சு, கேட்ச் கீவேர்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி கீவேர்டு ஒன்று இருக்குது. ஸோ ஃபைனலின்னு கொடுத்தோன்னா சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ட்ரை ஃபாலோடு பை கேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஃபைனலின்னு கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஓகே, இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, அட் த எண்ட் ஆஃப் த ட்ரை கேட்ச் பிளாக் we have the finally block. JVM ensured that the statement placed in the finally block are executed whether or not an exception occurs. உங்களுக்கு எக்ஸெப்ஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு ஃபைனலி பிளாக் வந்து கண்டிப்பாக ரன் ஆகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் வந்து கேட்ச் பிளாக்கில் போயிட்டு அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு எக்ஸிட் ஃப்ரம் த ப்ரோக்ராம் பை டிஃபால்ட். ஓகே, எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா கேட்ச் பிளாக் போகும், அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு அந்த கேட்ச் பிளாக் மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் போயிட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு எக்ஸிட் ஃப்ரம் த ப்ரோக்ராம். இது ஃபைனலி பிளாக் என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுது, அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க, ஹேண்டில் பண்ணுற அப்புறம் இந்தந்த டாஸ்க்லாம் முடிங்க அப்படின்னா அது வந்து ஃபைனலி பிளாக். இதுக்கு நீங்கள் வெப்சைட்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது ஏதாவது எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் டைப் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். கடைசியாக முடிக்கும் போது நம்ம சேவ் ஆப்ஷன் கொடுப்போம் தெரியுமா? அந்த சேவ் ஆப்ஷன் தான் மீனிங் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் என்ன டைப் பண்ணீங்களோ அதெல்லாம் சேவ் ஆகணும். அப்படின்னா அதை நான் எங்கே ரைட் பண்ணிக்கலாம்? ஃபைனலி பிளாக்கில் கொடுத்துக்கலாம். என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் டைப் பண்ணாங்க அவ்வளோ கண்டென்ட்ஸ் எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைனலி பிளாக். அப்போ அந்த ஃபைனலி பிளாக்கில் நீங்கள் ரைட் பண்ணுற கோடிங் வந்து எக்ஸெப்ஷன் இருந்தாலும் ஒர்க் ஆகும், எக்ஸெப்ஷன் இல்லாட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ அந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம எங்கே டிஃபைன் பண்ணலாம்? ஃபைனலி பிளாக்கில் டிஃபைன் பண்ணலாம். இஃப் நோ எக்ஸெப்ஷன் அக்யூர்ஸ் டூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ட்ரை பிளாக் த ஃபைனலி பிளாக் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சேம் ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் என்டர் த ஹோல் நம்பர், என்டர் த வேல்யூ, சேம் கோடிங் தான் கொடுத்துருக்கேன். டைப் ஏ ஹோல் நம்பர். நான் ஃபைனலி பிளாக்ல என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னா திஸ் இஸ் ஃபைனலி பிளாக். ஓகே, அந்த மெசேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு ட்ரை தென் ஒரு கேட்ச் ஒரு ஃபைனலி கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனலியோட மீனிங் என்னென்னா எக்ஸெப்ஷன் இருந்தாலும் ரன் ஆகும், இல்லாட்டாலும் ரன் ஆகும். ஓகே, இப்போ நான் பாருங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஜாவா யூசர் கொடுங்க, என்டர் த ஹோல் நம்பர் கொடுக்குறேன். நான் 25.5 கொடுக்குறேன். அப்போ 25.5னா கண்டிப்பாக என்னது நெக்ஸ்ட் இன்டிஜர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுது. நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் டைப் ஏ ஹோல் நம்பர் வரும். அதுக்கப்புறம் என்னது திஸ் இஸ் ஃபைனலி பிளாக் ரன் ஆகுதா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ரைட்டான இன்புட் கொடுக்குறீங்க. 35 கொடுங்க, என்டர் த ஹோல் நம்பர் 35. ஸோ என்டர்டு வேல்யூஸ் 35 பிரிண்ட் ஆகுது. திஸ் இஸ் ஃபைனலி பிளாக். அப்போ மீனிங் என்ன? எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனாலும் இந்த கோடிங் ரன் ஆகும், எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகாட்டாலும் இந்த கோடிங் ரன் ஆகும். ஸோ அதான் மெயினானது ஃபைனலி டாஸ்க்கோட ஒர்க். அதான் நீங்கள் ஃபைனலி டாஸ்க்கில் நீங்கள் ரைட் பண்ணுற கோடிங் வந்து கண்டிப்பாக ரன் ஆகும் அப்படிங்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிக்ஸில் ஒரு 3 கீவேர்டு: ட்ரை கீவேர்டு, கேட்ச் கீவேர்டு, தென் ஃபைனலி கீவேர்டு. அப்போ ட்ரை கீவேர்டு வந்து நீங்கள் ரைட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன எக்ஸெப்ஷன் வரலான்னு பாசிபிலிட்டி பார்க்கும். அது எதாவது எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா கேட்ச் கீவேர்டு கேட்ச் பிளாக் போகும். எந்த கேட்ச் மேட்ச் ஆகுதோ அது ரன் ஆகும். எந்த கேட்சுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் போயிடும். ஃபைனலி பிளாக்னா மீனிங் என்னன்னா, ஃபைனலி பிளாக்கில் நம்ம ரைட் பண்ணுற கோடிங் எக்ஸெப்ஷன் இருந்தாலும் ரன் ஆகும், இல்லாட்டாலும் ரன் ஆகும். ஓகே, ஏதாவது டவுட்னா சென்ட் மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் ஆல்ரெடி பைத்தான் பண்ணியிருக்கோம், சி பண்ணியிருக்கோம், இப்போ ஜாவா பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.